ஜென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்துள்ளார். அரசியலில் அவர் பிரகாசிப்பாரா மாட்டாரா என்பதை பற்றி அவருடைய ஜாதகத்தை கணித்து கூறுகிறார் முனைவர் ஜோதிடர் ஞானரதம். வணக்கம் மேம். வணக்கங்க. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை 2/2/2024 அஷ்டம சனியில் தொடங்கியிருக்காரு. இது அவருக்கு வெற்றி பயணமாக அமையுமா? வெற்றி பயணமாக அமையுமான்றது காரணம் வந்து எந்த நேரத்தை தொடங்குறதுன்றது ஒரு விஷயம் இருக்குதான். ஆனால் அஷ்டம சனி மட்டுமே கிடையாது, 9 கிரகங்கள் இருக்கு. என்னென்ன கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவான் அங்கே அஷ்டம சனியாக இருந்தால் சனி பகவான் ஆட்சி பிரிக்கின்றார். ஆட்சின்றது பவர்ஃபுல். சனி தான் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா இப்போ வந்து ஒரு மேடை இருக்குது. உதாரணமாக மேடையில் நீங்கள் பாடுறீங்க, அல்லது டான்ஸ் ஆடுறீங்க, அல்லது ஒரு ஒரு மேடை பேச்சாளராக இருக்கீங்க. நீங்கள் வெறும்னா மேடை பேச்சாளராக தனியாக இருந்து பேசுவது நல்லா இருக்குமா, அல்லது மக்கள் கூட்டம் நிறைந்த இடத்துல பேசுவது நல்லா இருக்குமா? மக்கள் நிறைந்த கூட்டத்தில் பேசுறது நல்லா இருக்கும். அந்த மக்கள் கூட்டத்திற்கு அதிபதியே சனி தான். ஸோ சனி பகவான் ஆட்சி பெற்ற நேரத்தில் தான் அவர் ஆரம்பிச்சிருக்கார். அந்த ஆட்சின்றது பவர்ஃபுல். சனி மக்களுடைய கூட்டணி, நமக்கு மக்களுடைய தேவை நமக்கு தேவை இல்லையா? அதனால் வந்து அந்த மக்கள் இருந்தால்தான் இவருக்கு பயணம் ஏற்படும். அப்போ சனி பகவான் அஷ்டம சனி இருந்தால் கூட அவர் ஆட்சி பெறுறதுனால அந்த இடம் சாதாரணமாக இல்லை. இப்போ நிறைய பேருக்கு வந்து அஷ்டம சனி வரும், ஆனால் அங்கே ஆட்சி பெற்றிருக்காது. இவருக்கு ஆட்சி பெற்றிருக்கு. சனி பகவான் கோச்சாரத்தில். அதனால அரசியல நல்ல பரபரப்பா இருப்பார். நிச்சயமாக பரபரப்பு வரும். ஆனா இதே ஜோதிடர்கிட்ட அஷ்டம சனி பத்தி பரபரப்பா பேசுறாங்க. அது காரணம் என்ன? அஷ்டம சனினாலே பொதுவாகவே இந்த 7.5 சனிலாம் இருக்கு தெரியுங்களா? ஆமா, 7.5 சனி இருக்கு. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த 7.5 சனியில் 3 பங்காக உள்ளது. விரய சனி, ஜென்ம சனி, பாத சனிலாம் இருக்கு. ஸோ இப்போ இவருக்கு வந்து அஷ்டம சனி 8வது இடம் சொல்லுவாங்க. ஸோ 8வது இடம்னாலே வந்து உங்களுக்கு 8 நாளே உங்களுக்கு மோசம்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஆனால் அந்த 8 வந்து சனிக்கு உரியதும் இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வரேங்க. அப்போ சனி பகவான் ஆட்சி வேட பெற்றிருக்கனால அந்த அதுவே ஒரு பங்கம் ஆயிடுது. அடுத்த ஒரு விஷயம் தெரியுங்களா, விஜயோட ஜாதகம் இருக்குல்ல. ஆமா, எங்க என்னதான் நீ கோச்சாரத்தில் நீங்களும் கடகராசியாக இருக்கலாம், நானும் கடகராசியாக இருக்கலாம், எனக்கும் அஷ்டம சனி இருக்கும், உங்களுக்கும் அஷ்டம சனி இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகம் எப்படி, என் ஜாதகம் எப்படின்றத வச்சு தான் ஒருத்தங்க தலையெழுத்து மாறும். அதன்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை நான் கணிச்சு சொல்லியிருக்கேன். அவருடைய ஜாதகப்படி இருக்குல்லையா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கலாம், எனக்கு அஷ்டம சனியே நடக்கலாம். எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பித்தாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவரோட ஜாதகம் இருக்குல்ல, விஜய் சாருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சந்திரன் ஆட்சி பெறுகின்றார். கடகராசி அவர். பூச நட்சத்திரம். பூசம் யாருடைய நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரம். ஸோ அவர் இயற்கையாகவே அவர் ஜாதகத்திலேயே சனியோட பலம் இருக்குது. மக்களோட கூட்டணி, மக்களோட செல்வாக்கு இருந்தால் தான் சனியோட விஷயமே. இப்போ ஒரு கலைத்துறை வந்தாலும் சினிமா கூட்டமாக வரணும்ல, அதற்கும் சனியோட அருள் தேவை. மக்களோட கூட்டம் வந்தால் தான் படம் ஓடும். அதே மாதிரி மக்களுடைய விஷயங்கள் இருந்தால் தான் நம்ம அரசியலில் ஜெயிக்க முடியும். ஸோ அவருக்கு பூச நட்சத்திரம். அதுவும் அவரோட கட்ட அமைப்பு இருக்கு இல்லையா, கலைஞர் வந்து கடக லக்னம், அவரே ரிஷபராசி கலைஞர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடையது ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கடக ராசினாலே அரசியலுக்கு ஏற்ற ராசின்னு சொல்லுவாங்க. கடகம்னா இது நண்டை குறிக்கும். அது எப்படின்னா நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும், இப்படின்னா போகும், அப்படின்னா அமுங்கும், அப்படின்னா போகும் சொல்லி நெளிவு சுழிவுகள் இருக்கக்கூடிய தன்மை அந்த கடகராசிக்கு இருக்கு. அப்போனா அரசியலுக்கு தேவையான நெளிவு சுழிவு எல்லாமே விஜய் கிட்ட இருக்குன்றீங்களா? நிச்சயமா இருக்குங்க. ஜாதகப்படி தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். மோடி அவர்கள் இருக்கார்ல பிரதமர், அப்புறம் இவங்களாம் ரொம்ப சாதிச்சவங்களுடைய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. மோடி அவர்களுக்கு இருக்கு நீசபங்க ராஜயோகம்னா முதல்ல கடுமையாக கஷ்டம் வரும். சும்மாலாம் அப்படி வந்துட மாட்டாங்க. மோடி எடுத்தோடனே வந்து உட்காந்து எம்எல்ஏ சீட்டோ அப்படிலாம் போகலை. அவர் அடிப்படையில் வந்து கஷ்டப்பட்டு கீழே நின்று வந்தவர். அதே மாதிரி தான் அவர் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னாலும் முதல்ல அவர் நடித்த படங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவருக்கும் ஆக்டிங்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி கொஞ்சம் இருந்திருக்கும் நிச்சயமாக. அதுக்கப்புறம் தான் அவர் பூவே உனக்காக அப்படின்னு வர 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 தான் டெவலப் ஆனார்.
அதே மாதிரி தான் அரசியல் துறையிலையும் அவர் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் படுவார். ஏன்னா இப்போ அஷ்டமத்து சனி வேறு நடக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு வேறு. ஸோ இந்த 2.5 வருஷம் அவர் போராடணும். போராடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிடைக்கும். அது நீசம் பங்கமாகி அது வந்து ராஜயோகமாக வரும். அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ராசியில் எது கடக லக்னம், கடகராசி லக்னத்திலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. செவ்வாய் அங்கே நீச்சம் பெற்றிருக்கு, சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கு. அதனால் செவ்வாய் நின்ற ராசிநாதன், அதாவது நீசமாகி அதாவது செவ்வாய் நின்ற ராசிநாதன் வந்து யாருன்னா சந்திரன் வந்து ஆட்சி ஆகிட்டார். செவ்வாய் அங்கே நீச்சம், நீசம் பங்கம் ஆயிடுச்சு. பங்கம்னா கம்மி ஆயிடுச்சு, பங்கம்னா முடிஞ்சிருச்சு. சொல்லுவாங்களே, தவறாக நினைக்காதீங்க. ஒரு காப்லர் இருப்பாங்க, பிச்சைக்காரனாக இருப்பாங்க, ஒரு செருப்பு தைக்கிறவனா இருப்பாங்க, அது சாதாரண நீச்ச தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பேட்டா கடை வச்சுருந்தா அது அந்த நீசம் பங்கம் ஆயிடுச்சு, ராஜயோகம் ஆயிடுச்சு. பேட்டா ஷோரூம்பா அப்படின்ற ஒரு பேர் வரும். புரியுதுங்களா? ஒரே தொழில் தான். இங்கே பண்ணால் செருப்புக்கு தைக்கிறவன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க பிளாட்ஃபார்மில் வச்சா, அதே ஷோரூமில் இருந்தால் அதோடைய சிறப்பு வேறு. ஆனால் நீசமான விஷயங்கள் தான். இப்போ நீச பங்க ராஜயோகம்னு சொன்னீங்க, அந்த இருக்கிறதுனால இன்னும் பலன் அதுதான் சொல்ல வரேன். ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க. யார் யாரெல்லாம் நீசபங்க ராஜயோகம் இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்க. மோடி அவர்கள் எடுத்துங்க. மோடி அவர்களும் இதனால அவருக்கு என்ன பலன் கொடுக்கும்? இது ஏங்க இன்னைக்கு கண்டினியூட்டியா மோடி அவர்கள் வந்து சிஎம் ஆகலையா? கண்டினியூட்டியா இருந்திருக்காரு. அதே விருச்சிக ராசி தான் ராகுலும் நின்னாங்க அப்ப பீரியட்ல. நம்ம மோடி அவர்களுக்கு 7.5 ஓடிட்டு இருந்துச்சு அந்த அதாசம். அந்த நேரத்தில் தான் அவரும் எலெக்ஷன் நின்னாரு, இவங்களும் இது பண்ணாங்க. சரிங்களா? அப்படி இருந்தோம் 2 பேருமே விருச்சிக ராசி தான். ஆனா இவரு அரசியல்ல பெரிய பதவிக்கு வர்றதுக்கான ராஜயோகன்றீங்க. இது ஒரு நல்ல ராஜயோகம் நிச்சயமாக. சார், பொதுவாகவே அஷ்டம சனி சனியும் சரி குழப்பம் நிறைந்தது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து விஜய்க்கு நல்லதா கெட்டதா? ஏங்க இப்போ நான் என்ன சொன்னேன், முதல்ல ஒரு +2 படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படணும். 1 வருஷம் கஷ்டப்படிச்சாதான் இப்போ எக்ஸிக்யூஷன் போகணும், வரணும், போகணும், டைம் வேஸ்ட். அப்போ சினிமா பார்த்துட்டு ஜாலியெல்லாம் வந்துட்டு போய் எழுத முடியாது, எக்ஸாம்லாம் படிச்சாகணும். அதே மாதிரி இப்போ 2.5 வருஷம் அவர் கஷ்டப்படணும், அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வரைக்கும் கலைத்துறையில் அவர் பார்த்துட்டாரு, அரசியல் துறைன்றது வேற விதம் இல்லையா? அதை பார்க்கறதுக்கு இந்த 2.5 வருஷம் அவருக்கு கரெக்டாக இருக்கும் கஷ்டப்படுறது. இப்போ எடுத்தோன்னே இப்பயே வந்து எம்பி ஆகிடுவார்லாம் நான் சொல்லலை. இன்னும் அது 2.5 வருஷம் கழிச்சு 2026 வரும்ல எம்எல்ஏ, அப்போ அவர் ஒரு அழகாக ஒரு பக்குவம் ஆகிடுவார். அந்த 2026 ஜாதகப்படி அவருக்கு என்ன மாதிரி மாற்றம் உருவாகுது? ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. அவருக்கு வந்து அவரோட கட்சின்றது உலகத்துக்கு நல்லா தெரியும். இப்போ எப்படி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா, பேர் சொல்கிற அளவுக்கு வெளியே வந்துடும். அப்படி நிச்சயமாக வரும். அதாவது அப்போ வந்து ஒரு பவர்னுவாங்களே, இப்போ இன்னைக்கு தவங்குற நாள் அன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மேலோங்கி தான் போகுமே தவிர கண்டிப்பாக கீழே வராது. நீங்கள் சொன்னீங்க விஜய்க்கு சனி ராசி இருக்குன்ட்டு. அப்படி இருக்கிறப்ப சனிக்கு உரிய வாகனம் காக்கா. இது வந்து ரஜினி சொன்னார்ல, நான் பருந்து, அவர் காக்கான்ட்டு. ஆனால் பருந்து வந்து தனியாக தான் பறக்கும், ஆனால் காக்கா கூட்டத்தோடு வந்து சேர்ந்து இருக்கு. அப்படின்னா ரஜினியை விட விஜய் வந்து சூப்பராக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு காரணமா? நான் ரஜினி ஜாதகம் பார்த்துருக்கேங்க. பார்த்துட்டு அவரோட ஜாதகத்தில் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தப்ப நான் சொன்னேன் அவர் வெளியே வந்துருவார் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ இவருக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து அரசியலுக்குள்ளே வருவார் அப்படின்னு 100% நான் சொன்னேன். அது மாதிரி வந்துட்டார். இப்போ அவருக்கு சொல்கிறேன், இவங்க 2 பேரும் ஜாதகம் இருக்குல்ல, ரஜினி சார்து விஜய் சார்து ஜாதகம், 2 பேர் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஜய் சார் ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்குது. அதாவது அரசியல் யோகம் இருக்குது. அரசியல் யோகம் நான் சொன்னது அரசியல் விஷயங்கள்ல அட்லீஸ்ட் வந்து பேசப்படுவாங்கன்னு வாங்கல. இப்போ சீமான் பேசிகிட்டே இருக்காரு, ஒரு வங்கி அவருக்குன்னு கையில் வச்சுருக்காரு, ஓட்டு வங்கி. அவர் சிஎம்ஆர்ஆரோ எம்எல்ஏ ஆரோ அது அடுத்த விஷயம், பேசப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். மற்றவங்கள மாதிரி வந்து வரேன்னு சொல்லிட்டு வராமல் ஓடியாமல் அப்புறம் பார்த்துக்கலான்லாம் இல்லாமல் அது ஒரு பார்க்கலாம் டேரிங்காக. அவங்க அப்பா கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அரசியல் போனால் பணத்தை செலவழிக்கணும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ பணத்தை செலவழித்து எல்லாமே நஷ்டமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் ஒரு பேரோட தான் புகழோட போயிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் புகழ் நிச்சயமாக இருக்கும்.
அதாவது அந்த அளவுக்கு விஜயகாந்த் லெவலுக்கு வர முடியாட்டினாலும் இவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். நல்ல ஒரு விஜய் சாருக்கு, ஆக்டர் விஜய்க்கு. விஜயகாந்த் அளவுக்கு வர முடியாதா? விஜயகாந்த் அளவுக்கு வந்து வர்றது கம்மிங்க. என்ன காரணம், அவருடைய ஜாதகம் இருக்குல்ல, அவரது வேற வேற மீன்ஸ் அப்படின்னா உலக மக்கள் இருக்காங்களே இப்போ அழுதாங்கல்ல, இந்த அளவுக்கு கண்ணீர் எந்த இனிமேட்டு விஜயகாந்த் இடத்த வந்து அவர் சிஎம் ஆகலை, அடுத்த விஷயம் நான் அதை பற்றி சொல்ல. ஒரு கூட்டம் சொல்லுவாங்கல்ல, விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் இவருக்கு வர்றது கொஞ்சம் கம்மி தான். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய டெத்துக்கு போனாங்கல்ல விஜய் சார், அப்படிங்கிற செருப்படி வாங்கியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, யார் போட்டான்னு தெரியலன்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் காலம் இருந்தாங்கல்ல, எம்ஜிஆர் இறந்தார் இல்லையா, அப்போ ஜெயலலிதா மேலெலாம் அவ்வளோ பிரச்சனை ஆச்சு, செருப்படிலாம் போட்டு அடித்து அசிங்கப்படுத்தி அவதூறு பண்ணி. அதே மாதிரி தான் இப்போ இவருக்கும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ராஜயோகம்ங்க, இது ஒரு ராஜயோகம். யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு. ஆனால் நீங்கள் அதே மாதிரி மோடி அவர்களுக்கும் போட்டாங்க பார்த்தீங்களா, யாரும் செருப்பு தூக்கி. அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய ஆளானார். இதுவே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய யோகம்னே சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்கறது, நான் சொல்றேன், அரசியல் ஜொலிப்பாரா ஜொலிக்க மாட்டாரா? அவர் ஜொலிக்கிறதால தாங்க அரசியலுக்கு வந்திருக்காருன்றனே, கண்டிப்பாக ஜொலிப்பார். ஆனா முதல்வர் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல அந்த காலகட்டம் வரணும்ல, தசாபுத்தி விஷயங்கள், அது நான் இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும், நிறைய இருக்கு. எலெக்ஷன் நிக்கிறாங்க இல்லையா, எலெக்ஷன் நிற்கும் போது எந்தெந்த தலைவர்கள்னு ஒரு கட்டம் இருக்கு. இப்போ எல்லாருமே ராஜாக்கள் தாங்க. உங்களை விட எந்த பலமாக இருந்துச்சுன்னா நான் தான் ஜெயிக்க முடியும், புரியுதுங்களா? இப்போ விஜயகாந்த் வந்து சாதாரண ஆள் நீங்கள் சொல்ல முடியாது, அவர் எம்எல்ஏவா எதிர்கட்சியாக இருந்தவர் தான். அதை விட அதிகமான பவர் உள்ள ஜாதகம் ஜெயலலிதா அவங்களுக்கு, சரிங்களா? அதனால வந்து அவங்கள யார் இது பண்ணா எதிர்த்தாலுமே அவங்க டம்மி ஆகக்கூடிய ஒரு கட்டம். சரி, இப்போ விஜயுடைய ஜாதகப்படி அவர் வந்து ஜெயலலிதா போல முதல்வர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அது எப்போ நடக்கலாம்? எப்போ நடக்கலாம்? அந்த தசாபுத்தி, அதான் நான் சொன்னேன், எலெக்ஷன் டைமு, கோச்சாரம். இப்போ சொன்னோம் இல்லையா, அஷ்டமத் சனி இந்த மாதிரி, அப்போ கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். இப்போ வந்து வருகிற சட்டமன்ற 2026 ஜாதகப்படி விஜய்க்கு எப்படி இருக்குங்க? ஜாதகப்படி சூப்பராகவே இருக்குங்க. சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு எம்எல்ஏ கூட இருந்துருவார். ஆமாம், அவ்வளோதான் கண்டிப்பா. அப்போனா 2031 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஒரு கூட்டணி மூலியமா வருவாங்க இல்லையா, 3 பேர் சேர்ந்து, அது மாதிரி கூட்டணி பலன் இருக்கு. கூட்டணி பலன் தான். அவர் எப்போதான் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு? அதாவது எப்படின்னா 34 டிசம்பருக்கு அப்புறம் என்னோட கணிப்புப்படி 2034 36 அந்த பீரியடுக்குள்ளார நல்லா இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரலாம். ஓ, அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவர் ஜாதகத்தில் இருக்கான்றீங்க? ஆமாங்க, அதுதான். அப்போனா 2036 தான் அவருக்கு வாய்ப்பு. ஆமாம், ஒரு ஸ்ட்ராங்காக உட்காருவார். சரி, இப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் 2 படத்தில் முடிச்ச உடனே முழுமையாக அரசியலில் ஈடுபடுவேன்ட்டு சொல்லியிருக்காரு. அவருடைய ஜாதகப்படி எப்படி இருக்காது? சுக்கிரன் தான் சினிமாக்கு அதிபதி. தசையே என்ன தசை நடக்குது தெரியுங்களா? சுக்கிர தசை தான் நடக்குது. சும்மாவே அவர் வந்து சினிமாவில் இருந்தவர், சுக்கிர தசையில் இருக்கும்போது சினிமா விட்டுலாம் போக மாட்டாருங்க. சினிமாவில் நடிப்பார். ஆனால் அவர் சொன்னபடி நடக்க மாட்டார்ன்றீங்க. இந்த 2 படத்தோடு நிறுத்த மாட்டார், நிச்சயமாக நடிப்பார், தொடர்ந்து நடிப்பார். ஆனால் அப்போனா அவர் சினிமாலையும் இருப்பார், அரசியலையும் இருப்பார், 2த்துல இருக்கு. சரி, அவருடைய ஜாதகப்படி விஜய் வந்து கலைஞர் மாதிரி இருப்பாரா, ஜெயலலிதா மாதிரி இருப்பாரா, எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரா? எம்ஜிஆர் மாதிரி பேசுவார், பழகுவார். எம்ஜிஆர் மாதிரி இருக்குது. சரி, இப்போ எம்ஜிஆர்னு சொன்னீங்க, எம்ஜிஆருக்கு தாய்மார்கள் ஆதரவு பெருமளவு இருந்தது. அதே மாதிரி விஜய்க்கு உருவாகுமா? நிச்சயமா உருவாங்க. நிச்சயமா லேடிஸோட ஆதரவு அதிகமாக இருக்கு. சந்திரன் பெண் ராசி, பெண் லக்னம். அதே மாதிரி சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வீட்டில் இருக்காங்க ரிஷபத்தில். சந்திரனும் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டில் இருக்காங்க. அவருடைய ராசியும் லக்னமுமே பெண் வீடு. ஸோ அவரை பார்த்தாலே பெண்கள் ரொம்ப கவர்ச்சியாக, எல்லாருமே பெண்கள் அவர்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நிச்சயமாக பெண்களுடைய இந்த ஓட்டு வங்கிகள்லாம் நிச்சயமாக அவர் கிடைக்குங்க. சரி, இப்போ வந்து விஜய்க்கு குரு பலன் கம்மியாக இருக்குது, அதனால் அவருக்கு ஏதாவது
பாதிப்பு இருக்கா? நிச்சயமாக அப்படிலாம் வராது. எப்படின்னா இப்போ குரு வந்து இப்போ ஏப்ரலில் மாறுறார். இந்த மாதம் இந்த 2 மாதத்தில் மாறும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அருமையாக அது எந்த வீட்டில் இருக்காருன்னா சுக்கிரனோட வீட்டில் போகிறாரு. சுக்கிரன் தானே சினிமா லைன்னு சொன்னேன். அந்த கோச்சாரப்படி குரு வந்து கேதுவோடையும் ப்ளஸ் சுக்கிரனோடையும் சேரும்போது கோட்டீஸ்வர யோகம்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நல்லா இருக்குன்றது இந்த ஏப்ரலுக்கு அப்புறமே நல்லாயிருக்கும். விஜய் ஜாதகப்படி அரசியல் அவருக்கு யார் எதிரியாக இருப்பாருங்க? அவர் விஜயோட ஜாதகப்படி பார்க்கும்போது அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவரு தான் எதிரியாக வர்றது காமிக்குது. எது வச்சு சொல்றீங்க? அவருடைய ராசி இருக்கு இல்லையா, அண்ணாமலை சாருடைய ராசி. அவருடைய ராசி என்ன? கடகராசி. ம். 2 பேருமே ஈக்குவல் ராசி தான். இன்னும் அவருடைய தசாபுத்தி இன்னும் நான் பார்க்கல. ஆனால் அதிகமான வாய்ப்புகள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு பார்க்குறச்ச இவர் தான் அதிகமாக காமிக்கும். சரி, வர அரசியல் பார்க்குறப்ப சீமா, அண்ணாமலை, உதயநிதி, விஜய் இப்படி தான் களம் அமையும்ட்டு சொல்கிறாங்க. இந்த 4 பேருக்கு யார் அரசியல் பிரகாசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த இத்தனை பேரில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவருக்கு இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இருக்குது, அப்புறம் விஜய் சாருக்கு இருக்குது, அடுத்தது தான் வந்து சீமானுக்கு இருக்குது. ஆனால் அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் வின் பண்ணுவார், விஜய் பின் தங்குவார்ன்றீங்களா? அப்படி இல்லை. உதயநிதியோட ராசி வந்து ரிஷப ராசி. அந்த ராசிகள் அந்த பீரியட் எல்லாம் வரும் இல்லையா, இப்போ அவருக்கு உதயநிதிக்கெலாம் நல்ல டைம் இல்லை, இப்போ டைம் சரியில்லை அவருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன். அடுத்த ஒரு விஷயம், இவரோட ராசி இருக்குல்ல, யார் அண்ணாமலைக்கும் விஜயோட கட்டம், இவங்கள இணைந்து செஞ்சால் நிச்சயமாக சூப்பர் ஆகிடுவாங்க. இல்லை அப்போனா வருங்காலத்தில் விஜயை தோக்கடிச்சு உதயநிதி தான் மேலே இருப்பான்றீங்களா? அது அவரோட இன்னும் கட்டம் டீட்டெயில்டாக பார்க்க முடியாது. நீங்கள் கேட்ட 4 பேரில் ரொம்ப பக்காவாக இருக்கிறது என் கையில் இப்போ முழுமையான கட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார்தும் விஜய் சார்தும் இருக்கு என்கிட்ட கட்டம். அதன்படி பார்க்கும் பொழுது விஜயோட ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அப்படி இருக்கு. சரி, ஜாதகப்படி அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு விஜயுடையது? இவர் எப்படி இருப்பாருன்னா, நான் முதல்ல நண்டோட கேரக்டர் சொன்னேன் இல்லையா, யாருக்கிட்ட எப்படி பேசணுன்றது அந்த நழுவி கிழுவி பேசுவாங்கல்ல, அதாவது கலைஞர் எப்படி தந்திரமா செயல்பட்டார், அந்த தந்திரசாலியானவர் இவர். ஆனா நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரின்றது புகழ் அது சொல்றேங்க. எம்ஜிஆர் மாதிரின் போது பெண்கள் கிட்ட எல்லாம் போய் ஹக் பண்ணி கிஸ் பண்றது, பாசமா இருக்கிறது எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி சாயல்ல பண்ணுவார். பக்கத்துல நிக்காத, செல்ஃபி எடுக்காத அப்படிலாம் இன்சல்ட் பண்ணவே மாட்டார். எல்லாரையும் அரவணைப்பார் விஜய். நிச்சயமாக இனிமேட்டும் கீழே போகிற குழந்தை வந்து கட்டி பிடிச்சாலும் சரி, பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய யாராவது வந்து மேலே டச் பண்ண சிச்சி தொடாத அப்படிலாம் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் ஆசையாக ஹக் பண்ணுவார் ஒரு இது. ஆனால் தந்திரம்ன்றது வேறங்க. இப்போ எம்ஜிஆர் கிட்ட தந்திரம் இல்லையா, எல்லாருடையுமே தந்திரம் இருக்குது. தந்திரம் இல்லாமல் அரசியலுக்கு வர முடியாது. ஏன் விஜயகாந்த் மாதிரி வர முடியாது விஜய் சார் சொன்னால், விஜயகாந்துக்கு தந்திரம் தெரியாது, தந்திரமே தெரியாது. அவர் எல்லாருமே ஓப்பனாக மனசில் இருக்கிறது சொல்லிடுவார், சொல்லிடுவார். உண்மையாக அவர் நல்லவராக இருந்தனால தான் செத்தாரு. அவரு வல்லவராக இருந்தால் செத்துருக்க மாட்டார். விஜய் எப்படிப்பட்டவர்? அவரு வல்லவர். யாரு? விஜய். ஓ, அப்பனா விஜயகாந்த் நல்லவர், விஜய் வல்லவர். ஆமாங்க. அந்த வல்லவர் வச்சு அவர் எவ்வளவு தூரம் அவருக்கு அதெல்லாம் பயன் கொடுக்கும்? அது வல்லவராக இருக்கிறது எப்படி பயன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, அதாவது இந்த இப்போ சொல்லுவாங்க இல்லையா, எந்த கட்சி இப்போ ஜெயிக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போய் உட்காந்துருவார். அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்தாலும் அவர் 10 வருஷம் போராட வேண்டியதான். ஆமாம், போராடு பின்னதான் அவர் முதல்வர கனவு நிறைவேறும். ஆமாம். சரி, ஜாதகப்படி அவர் ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கு? அது தீர்காயுள் ஜாதகங்க. தீர்காயுள் ஜாதகம். தீர்காயுலாம் எவ்வளோ வரைக்கும் இருப்பார்? தீர்காயுள்னாலே பொதுவாகவே தீர்காயுள் என்ன எதை சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கணும். ஆட்சியாக இருக்கு. சந்திரன் என்ற அதிபதி ஆட்சியாக இருக்கணும். ராசி அதிபதி விதி மதி கதி அப்படிலாம் பார்க்கும்பொழுது இவருக்கு வந்து ஒரு அபோவ் 70 வயசுக்கு மேலே தான். சார் இப்போ 49 நடக்கிற வயசு. அப்போனா அவர் 59ல் தான் அவருடைய கனவு நினைவாகுமா? ஆமாங்க. அவர் தசாபுத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கோச்சாரங்கள் இருக்குல்ல, இன்னும் அந்த கோச்சாரம் வர பார்க்கணும். எப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது இப்போ எப்படி சனி இப்போ மாறுறாரு, புதன் மாறுறாரு, குரு மாறுறாருன்றது இருக்குல்ல, அதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்பயே பார்க்க முடியாது அதெல்லாம், ஏன்னா அந்தந்த பீரியட் இருக்கும்ல,
அப்போ டேட்டை போட்டு நிறைய வேலை. அது என்ன விஷயம்னா, அந்தந்த காலத்தில் எப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்னைக்கு நாமினேஷன் பண்ணுறாங்க டேட்டு, அதுக்கப்புறம் இவரோட இது சொல்லுவாங்க. இன்னொரு விஷயங்க, இவர் கட்சி ஆரம்பித்த விஷயத்தை யாராலுமே ஒரு விஷயம் யாரும் யூகிச்சிருக்க மாட்டாங்க. என்ன அஷ்டம சனியில் பண்ணியிருக்காங்க நீங்கள் கேட்கலாம். பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதன்படி இப்போ பார்த்தேன். அவர் பிறந்த இது, அதாவது ஆரம்பித்த நேரம் தேதி இருக்குல்ல, அந்த நாள், அதாவது நடை சாவு அப்படின்னு துயில், இது மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது. அதில் ஊன்னும் போது வேலை செய்யக்கூடியது. பட்சியில் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அவர் ஆரம்பிச்சதுனால இது இந்த கட்சி நடைபோடும். அப்போனா நீங்கள் சொல்கிறீங்கன்னா 10 வருஷம் அவரால் தாக்கு பிடிச்சி கட்சி நடத்துவார். நிச்சயமா நடத்துவார். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க 10 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு முதல்வர் பதவி கிடைக்கும்ன்ட்டு. நல்ல பதவிங்க, நல்ல ஒரு நேம் சொல்லுவாங்க, மினிஸ்டராக கூட ஆகலாம். நீங்கள் பதவினா இன்னொரு விஷயம் கேட்டுக்குங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு பவர் இருக்கும். இல்லை இல்லை, முதல்வர் இதுக்குன்றதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மற்றவங்களுடைய இப்போ 2 பேர் நிற்கிறோம் எலெக்ஷனில், நான் ஒரு தலைவி நீங்கள் ஒரு தலைவராக நிற்கிறீங்கன்னா, என்னை விட உங்களுக்கு தசா புத்தி நல்லபடியாக அந்த பீரியடு உங்களுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு மேலே உதவி செஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதுதான் அந்த காலகட்டத்தில் பார்க்கணுன்றது. எல்லாருடைய தலைவர்களுடைய கட்டத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் எலெக்ஷன்ஸ் இது இருக்குல்ல, மோடி சார் வந்து போன இதில் பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ மோடி அவர்கள் ஜெயிப்பார்னு சொன்னேன். அடித்து திருத்தி பக்காவாக ஜெயிப்பார். காரணம் என்ன, நீசபங்க ராஜயோகம் இருக்குது. அதே ராசி தான் ராகுலும். 2 பேரும் ஒரே ராசியாக இருந்தாலும் இவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மோடி சார் சொன்னேன். ராகுல் காந்தி சாருக்கு இல்லைன்னு சொன்னேன். காரணம் இவருக்கு பலம் இல்லை. எப்படி பார்த்தாலுமே மோடி அவர்களுடைய ஜாதகம் வெயிட்டு. அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் டாப்பில் இருப்பார் தமிழக அரசியல். ஏங்க உதயநிதின்னு இல்லைங்க, அந்த ஜாதக அமைப்பு வேணும்ல. இப்போ அவர் ராசி மட்டும்தான் சிலது தெரியும். அந்த ராசி பிரகாரம் அவர் தான் டாப்பில் இருப்பார். ஏங்க அந்த ராசி நல்லா இருக்குனால நல்லா இருக்கும். இன்னும் அந்த கட்டணம் நான் பார்க்கலையே. வெறும் ராசியை வைத்து மட்டும் எப்படி தீர்மானிக்க முடியும்? இந்த ராசிலாம் இருக்கு, எல்லாமே களத்தில் இறங்குவாங்கன்றது சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக அவரால் அரசியலை சாதிக்க முடியாதுன்றீங்க விஜயால. ஆமாம், இந்த 2.5 வருஷத்துலலாம் சாதிக்க முடியாதுங்க, முடியாது. இந்த எப்போனா 2026 வருதுல்ல, அப்போ தான் அவர் அடுத்த நிலைக்கு வருவார். அப்போனா 2031 சட்டமன்ற தேர்தல் அவர் எந்த நிலையில் இருப்பார்? ஒரு கூட்டணியோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து, இப்போ மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது கூட்டணி இருந்தால் அதில் ஒரு மினிஸ்டர் பதவி கிடைக்கலாம். அதில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலாம். அவர் மினிஸ்டர் தான் ஆக முடியும், முதல்வர் ஆகிறதுக்கு வந்து அதுக்கு இன்னும் அவருக்கு டைம் இல்லை. அந்த 31ல் இல்லை பார்த்துட்டேன். அப்போனா அது 2036 தான், 34க்கு அப்புறம் தான் காமிக்கும். அப்போனா 2036 சட்டமன்ற தேர்தல் அப்போதான். அப்போ அது நிறைவேறுமா ஜாதகப்படி? ஜாதகப்படி வாய்ப்புகள் இருக்கு. அது உடனே சாத்தியமாவாமா இல்லை காலம் கடந்து தான் ஆகும்? ஏன், எதனால அப்படி? அது அவருடைய தசா புத்தி சொன்னோம் இல்லையா, பீரியடு. எங்க டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை. இப்போ சுக்கிர தசை நடக்குது. இப்போதான் அவருடைய எண்ணங்கள் வந்திருக்கு. சூரியனோட நட்சத்திரத்தினால தான் அந்த எண்ணங்களை உருவாகி அந்த லைனுக்குள்ளே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து சனி வேற. இப்போ படுத்தணும் அலைச்சல்கள், பண விரயங்கள். இப்போ பண விரயங்கள்லாம் ஆகும், நிறைய பணம் லாஸ் ஆகும், நிறைய இது இருக்கும், நிறைய துன்பங்கள், நிறைய மீம்ஸ் என்னென்னவோ நடக்க போகுது. அவரை பற்றி பேசிட்டே இருப்பாங்க இல்லையா. எப்படி விஜயகாந்த் சாரை வந்து ஒரு குரூப் வந்து ஒரு வழி பண்ணாங்க தெரியுங்களா, அது மாதிரிலாம் இப்போ பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கும் இருக்கும். ஆனால் இவர் வல்லவர், அதெல்லாம் தாங்கிப்பார், நல்லா தாங்கிப்பார் அதுன்ட்டு. சரி, இறுதியாக அவருடைய கட்சி ஆரம்பிச்சது படி நிறைவேறுமா நிறைவேறாதா அவர் கனவு? அவருடைய கட்சி ஆரம்பித்தபடி பார்க்கும்போது நிறைவேறும் நிறைய விஷயங்கள். அது எப்பயுமே ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னா, மாநில கட்சினா அது முதல்வர் ஆகிறதுக்கானது தான் அந்த இது வந்து விஜய்க்கு ஈடேறுமா ஈடேறாதா? அதிகமானவே வாய்ப்பு இருக்குங்க. இப்பயும் சொல்கிறேன், நான் எதுக்கு வந்து முதல்வர்ன்ற வார்த்தையை சொல்லனா, காரணம் அந்த அளவுக்கு பவர் இருந்தாலும் எதிர்கட்சியுடைய தலைவருடைய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ தெரியாது. அப்போ தான் பார்க்க முடியும். கோச்சாரம்ன்றது வேற, இது தசாபுத்தின்றது வேற, ஜாதகன்றது வேறெல்லாம் இருக்குல்ல. அந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தின்னு இப்போ பீரியடில் இந்த இதை இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 2 பேரையும் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் சிஎம் ஆகலாம், கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஒரு எதிர்கட்சியாளராக கூட ஆகலாம். ஆனால் நிச்சயமாக பவர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நமக்கு தேவை அதிகாரம், ஏதோ ஒரு பவர் இருக்கும், மோசமா இருக்க மாட்டார், கீழெல்லாம் போயிட மாட்டார். இல்லை, நீங்க சொல்றீங்க 10 வருஷத்துக்கு கழிச்சு தான் அவருக்கு
அந்த முதல்வர் ஆவதுக்கான வாய்ப்பு ஏங்க இருக்கு. முதல்வர் எடுத்தோன்னே வந்து பண்றதுக்கு இவரோட கட்டத்துல இல்ல. இல்ல அவ்வளவுதான். எம்ஜிஆர் மாதிரி இல்ல. இப்ப 1972ல கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். உடனே எல்லாம் 1977 முதல்வர் ஆனாரு. ம். அதே மாதிரி வாய்ப்பு இவருக்கு இருக்கா இல்லையா? இல்ல இல்ல. எது வச்சு சொல்றீங்க? எதன் அடிப்படை சொல்றீங்க? நான் ஜாதக தசா புத்தி அடிப்படையில சொல்றேன். இவருக்கு உடனே இது இல்ல. இல்ல. அப்பனா இது சரி மேம். நீங்க சொல்றது நடக்கலையான்னு எப்படியும் 2026 சட்டமன்ற தேர்தல் தெரிஞ்சிடும். ம். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான வாய்ப்பாக மிக்க நன்றி மேம். நன்றிங்க, வணக்கம்.